தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் மற்றும் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் மீது 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தொடர்ந்த வழக்கில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் ஆணையரை நியமித்துள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள். ஐபிஎல் போட்டிகளின் போது சூதாட்டங்கள் நடைபெற்றதாக கூறி தொலைக்காட்சி விவாதங்களில் தனக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், ஜி மீடியா கார்ப்பரேஷன் நிறுவனம் மற்றும் இந்தி செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தோனி தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும், வழக்கின் சாட்சி விசாரணை துவங்க வேண்டும் எனவும், அதற்கு வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு அளிக்க தங்கள் தரப்பில் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரபலமானவர் என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் அது பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும், அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை இடைப்பட்ட இந்த நாட்களில் அனைத்து தரப்பினரும் வசதிக்கேற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்தால் அங்கு வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தரப்பில் தோனி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவிட்டார். மேலும் உயர்நீதிமன்றத்தின் இந்த வழக்கு பட்டியலிடப்படும் பொழுது வழக்கறிஞர் ஆணையத்தின் அறிக்கை பெற்ற பிறகு பிரதான வழக்கை பட்டியலிடவும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.